அப்போ நம்ம திரும்ப திரும்ப இதெல்லாம் பண்றோம். இது ஏன் அவர் பண்ணல? ஏன் பண்ணலன்னா, புஸ்ஸிக்கு ஏத்த ஆளு கிடைக்கல. புஸ்ஸிக்கு என்ன பிரச்சனைன்னா, நமக்கு கால்ல விழுறது நீங்க பார்த்தீங்கல்ல, இவ்ளோ பிரச்சனைக்கு பிறகு அந்த ஆளுடைய அதிகார திமிரு கொஞ்சமாவது அடங்கியிருக்கா பார்த்தீங்களா? உண்மையிலேயே ஜெயிலுக்கு போனவன் மதியழகன். கூப்பிட்டு கட்டி அணைச்சு அவனுக்கு ஒரு மாலைய போட்டு நீ உள்ள கூட்டு போனன்னா, நீ ஒரு பொதுச் செயலாளர். என்னமோ குழந்தை பெத்துட்டு வீட்டுக்கு வர இதுக்கு ஆரத்தி எடுத்து கால்ல உழ வைக்கிற மாரி கால்ல உழ வச்சுன்னுருக்குற. தெரியுதா? அப்போ இந்த கட்சி, இந்த இவர்கள் எப்படிப்பட்ட ஆள் நமக்கு கீழ இருக்கணும்னு புஸ்ஸி நினைக்க டப்புன்னு எந்திச்சு நின்னான்னா அவனும் எந்திச்சு நின்றுக்கணும். டென்ஷன் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் யோசிக்கணும், இது பண்ணணும். விஜய் பேச ஆரம்பிச்சா எல்லாரும் எந்திரிச்சு போய் ஓரமா நின்னு. அப்ப இருக்கா? அதனால நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்படிப்பட்ட ஆளை விஜய் கொண்டு வராருன்னா, விஜயுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இப்போ இந்த பத்திரிகையாளர்கள் இதை பத்தி தெரியாம என்ன எழுதுறாங்கன்னா, விஜய் கோபப்பட்டு விட்டார், விஜய் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண நினைக்கிறார். நோ, விஜய்க்கு அவங்க நைனாவா புஷியான்னு கேட்டா புஷி தான். நைனாவே விஜய்கிட்ட போக முடியாது, தெரியும்ல. போன கிறிஸ்மஸுக்கு விஜய் பார்த்து பேசணும்னா உங்களுக்கு 3/4 மணி நேரம் டைம் சார் இப்படிதான் கொடுத்துருக்காங்க. நீங்க அந்த இதெல்லாம் மாநாட்டிலாம் பாருங்க, கட்டி பிடிச்சோன்னு மறுபடியும் கூப்பிட்டு கட்டி பிடிப்பாரு. அந்த இதெல்லாம் விசித்திரமா இருக்கும் பாருங்க. என்ன காரணம்னா, இவர் தான் எங்க அப்பா, என் வாழ்க்கையில எல்லாம் முன்னாடி இவர் தான், இவரை பஸ் ஏற்றி விடு. சேம் அதே தான் எனக்கு பார்த்தப்போ அதான் ஞாபகம் வந்துச்சு. இப்போ அந்த லெவல் தான் இவர் இது இருக்குது. இது குடும்பத்திலையும் எதிரொலிக்குது.